வேல்வீச்சு நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி பாஜகவில் புறக்கணிக்கப்படும் அண்ணாமலை ஐஏஎஸ்க்கே இந்த நிலைமையா, அதை பற்றி தான் பார்க்குறான். அவர் ஒரு அரசியல் ரீதியாக 1000 கருத்துக்கள் 1000 முரண் இருந்தாலும் தனிப்பட்ட இதில் நல்ல ஒரு மனிதர். ஏன்னா இயற்கை சார்ந்து நான் ஆடு வளர்க்கணும், அப்பா அம்மா பார்க்கணும், இப்போ கூட அவரை ரொம்ப ஒதுக்கியிருக்காங்க, ரொம்ப புறக்கணிச்சிருக்காங்க. தேர்தல் குழுவில் அவர் பெயர் இல்லை. அதேமாரி இப்போ ஐயா மோடி வந்தார்ல, மோடி வந்தப்போ அந்த வரவேற்பு குழுவில் அவர் பெயர் இல்லை. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஒதுக்கி எல்லாத்துலேயுமே அவரை ஒதுக்கிட்டாங்க. பாஜகவை தமிழகத்தில் நோட்டாவோட போட்டி போட்டுக்கிருந்த பாஜகவை வளர்த்தெடுத்தவர் அண்ணாமலை தான். ஏன்னா நம்ம 1000 கருத்து முரண் அரசியல் முரண் அவர்கிட்ட இருந்தாலும் பாஜக வளர்த்தல் முக்கிய பங்கு அவருக்கு உண்டு. அண்ணாமலை வருகைக்கு பின்பு தான் பாஜக வளர்ச்சியை மாற்றணும். அந்தளவுக்கு ஒரு நேர்மையாளர். அது தனிப்பட்ட ரீதியிலேயே சரியாக இருப்பார். அவர் மேலே நிறையா குற்றச்சாட்டு, அவர் இப்போ அவ்வளோ பணம் கொள்ளையடிச்சிட்டாங்க, அது அவர் தனிப்பட்டது. அரசியல் ரீதியாக சீமானனையும் மதிப்பார், ஓரளவுக்கு நேர்மையாக இருப்பார். அப்படி இருந்தவருக்கு இந்த நிலைமை. ஒதுக்கப்பட்டு தமிழகத்தின் தலைவராக இருந்தவர் 6 தொகுதிக்கு தேர்தல் ஏதோ மேற்பார்வையாளராக அதை போட்டிருக்காங்க. 6 தொகுதியில் போட்டால் எப்படி இருக்கும்? அவரை நீயா ஒதுங்கி போயிருன்ற மாதிரி செஞ்சுருந்துருக்காங்க. நம்மளை கூட பேசினார், கட்சி காணாமல் போயிடும் அப்படின்னு. நான் பல இடத்துல சொல்லியிருப்பேன், விஜய் மாதிரி தான் அவரும். அரசியலுக்கு அண்ணாமலை அவர்கள் என்ன கூட தம்பி தான் அப்படின்னு தான் சொல்லியிருப்பேன். ஏன்னா அரசியலில் அனுபவம் இல்லாதவர், ஆனால் ஒரு ஐஏஎஸ் படித்தவர், தனி ஒழுக்கத்தில் சிறப்பாக நல்லா இருந்தார். அவருக்கு மேலே கொஞ்சம் பரபரப்பாக போகும். இந்த டிஎம்கே ஃபைல்ஸ் 1, டிஎம்கே ஃபைல்ஸ் 2 இப்படிலாம் நிறையா ஃபைல்ஸ் வெளியிட்டு அவங்களவே பாலாஜியெல்லாம் கண்ணில் விரலை விட்டு ஆட்டிக்கிருந்தார். ஏன்னா அந்தளவுக்கு அதில் பாராட்டலாம். அண்ணாமலை சிறப்பாக இருந்தார். நல்ல ஒரு, ஏன்னா ஐஏஎஸ் படிச்சுட்டு வந்திருக்காரு, யாருக்கும் பயப்பட மாட்டார், ஒரு நல்ல ஒரு நேர்மையாக எதையும் போல்டாக எதிர்கொண்டார். அந்த மாதிரி இருந்தவரை அதான் அண்ணன் முதவே சொன்னார், தம்பி ரொம்ப பேசாத, கட்சி உன் கட்சி இல்லை. அண்ணன் சீமானவர்கள் முதவே நாம் தமிழர் கட்சியை விமர்சிக்கும் போதும் பேசும்போதும், தம்பி ரொம்ப பேசாத, கட்சி உன் கட்சி இல்லை, நீ இந்த தமிழகத்துக்கு கொஞ்ச நாளைக்கு இருக்க மேனேஜரு அப்படின்னு கூட சொல்லியிருந்தார். அது சொன்ன மாதிரியே நடந்துச்சு. அவர் கட்சி மாதிரியே நிறையா அட்வான்டேஜ் எடுத்து பண்ணார். வார் ரூம்லாம் வச்சு, ஐடிவிங்கெலாம் வச்சு நிறையா ஐடி, அதாவது இணையதளத்தில் போனோம்னா பாஜகவுக்கு வேலையே கிடையாது. அண்ணாமலை வந்ததுக்கப்புறம் தான் பாஜகன்னு ஒன்று இருக்குன்னு இப்போ கூட்டணியெலாம் அமைச்சு 24 பாராளுமன்ற தேர்தலில் அந்த 17% ஓட்டெல்லாம் வாங்கினாங்க. அது இனிமேலாம் சுக்காக காணா போயிடும். ஏன்னா ஒரு ஆளுமையான தலைவன் நினச்சி தான் அண்ணாமலை இருக்கனால எல்லோரும் போட்டாங்க. ஆனால் இப்போ அந்த கூட்டணிக்கு அவர் இல்லாதனால ஒன்றுமே ஆகாது. இப்போ வந்திருக்காரு பாஜக இருந்தவங்கலாம், ராதாகிருஷ்ணன், ஹச்ராஜா, வானதி சீனிவாசன், தமிழிசையெல்லாம் இருந்தாங்க. ஆனால் அந்தளவுக்கு வளர்க்கலை. இவர் வந்து தான் இப்போ போட்டிருக்காங்களே ஒரு தலைவர், நயினார் நாகேந்திரன். அவர் பாஜகக்காரர் இல்லை, அதிமுகவோட எடப்பாடியோட விஸ்வாசி. ஏன்னா அதிமுகவில் தானே இருந்தார். அதனால் எடப்பாடியோட முழு விஸ்வாசி அவர். என்ன சொல்கிறாரோ, அதாவது பாஜகவுக்கு பேருக்கு தான் அவர் தலைவர். அண்ணாமலை என்னென்னா மோடிக்கிட்ட என்னென்னு தகவல் கேட்டது இங்கே செய்வார். ஆனால் நயினா என்ன செய்வார்னா எடப்பாடிக்கிட்ட தகவல் கேட்டு தான் அதை இங்கிட்டு நகர்த்துவார். அந்தளவுக்கு விசுவாசமானவர். ஏன்னா அதிமுகவில் வராமல் அப்படி விசுவாசமாக கீழ்ப்படிஞ்சு பழகினவங்கள அந்தளவுக்கு இப்போ இந்த ஒருங்கிணைக்கிறது கூட ஒருங்கிணைச்சிருக்காரு. அதில் ஒரு இன்னொருத்தர் ரொம்ப ஆதங்கப்பட்டார். பாஜக கட்சியில் அண்ணன் தான் பக்கத்தூரில் சேர்ந்துட மாட்டாங்களா, அண்ணாமலையும் சீமானனும் சேர்ந்துட மாட்டாங்களா, 2 பேரும் போல்டாக எதிர்கொள்கிறாங்க, சேர மாட்டாங்களா அப்படின்ற கூட பேசிக்கிருந்தார். ஆனால் அது சாத்தியம் இல்லை. ஏன்னா அங்கேருந்து வந்தனால அது நாம் தமிழர் கட்சிக்கு இதுக்கும் அது சாத்தியப்படாது. அந்தளவுக்கு சிறந்த ஒரு போல்டான லீடர். அவரை கொஞ்சம் கொஞ்சமாக அவாய்ட் பண்ணி ஓரம் கட்டிட்டாங்க. இருந்தாலும் கட்சி வேறுபாடுகள் இருந்தாலும், கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும், ஒருவர் புறக்கணிக்கப்படுகிறார் என்றால் அதற்காக பேச வேண்டும், குரல் கொடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த பதிவு. பார்ப்போம், பின்தொடருங்கள், உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள். வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும்.